இது கேமிங் மொபைல் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் ஆடர் ஜாக் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி தேவைப்படும். 10,000 பிரைஸ் செக்மெண்ட்டில் வர ஃபோனே வந்து டூயல் ஸ்பீக்கர் கொடுக்குறப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கீங்க. இதுக்காக பேட்டரி பேக்கப் வந்து அதிகமாக கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்போவா? எல்லாரும் அவரோட எதிர்பார்த்த iQOO Z10 இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் 25,000 வந்து சேல் பண்ணுறாங்க. ஏன் பேஸ் வேண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அண்டர் 20K வந்து அவைலபிளாக இருக்கும். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபரோட சேர்த்து. இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இன்னொரு ஃபோன் இருக்குது, மோட்டோட Edge Fusion. அதுவும் இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. உங்களுக்கு வந்து அண்டர் 25,000 வந்து இந்த ஃபோனும் வந்து சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, இன்க்ளூடிங் நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து என்ன டவுட்னா, இந்த ரெண்டு ஃபோன் வந்து எந்த ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கும் அண்டர் 25,000 Edge Fusion வாங்கலாமா, இந்த iQOO Z10 வாங்கலாமான்ட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட்டா இருக்கும். அந்த டவுட் தான் வந்து இந்த வீடியோல கிளியர் பண்ண போறோம். Hey guys and once again welcome back to Million Tech. இது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம கீழ இருக்கிற subscribe பட்டன் அதை பிரஸ் பண்ணிட்டீங்க இல்லையான்னு மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்ப நம்ம ப்ராடக்ட்ல சேரும் வாங்க வீடியோக்கு போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எப்பவும் வந்து கம்பேர் பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது இந்த ரெண்டு ஃபோனோட டிசைன். டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா மோட்டோட Edge Fusion. மோட்டோ பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருக்குமே தெரியும், மோட்டோ பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸாக ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, டிசைனுக்காக ரொம்பவே ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு மெயினாக என்ன, ஃபோன் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், ஃபோன் வந்து காம்பாக்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே வகையில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 3 கலர் ஆப்ஷன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதே 3 கலர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேண்ட்ரோன் கலர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். பார்க்குறோம் அட்ராக்டிவாகவும் ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 180 கிராமுக்கும் வெயிட் இருக்குது இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். திக்னஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரீசனபிளாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த மோட்டோட Edge Fusion. இதை பொறுத்த வரைக்கும் மோட்டோ பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் வைஸாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பார்க்குறோம் அட்ராக்டிவாகவும் ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம் மோட்டோட Edge Fusion. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காம்படிட்டரான iQOO Z10 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா iQOO Z9க்கும் iQOO Z10க்கும் வந்து ரொம்ப சேஞ்ச் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் டிசைன் வைஸா. Z10 பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். பார்க்குறோம் அட்ராக்டிவாக இருக்கு. கேமரா ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து சர்க்கிள் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. அதே ரிங் லைட்டும் இந்த வாட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். பார்க்குறோம் அட்ராக்டிவாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கு. மோட்டோட Edge Fusionோட கம்பேர் பண்ண சொல்ல இது வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, ஆனால் திக்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். அது காரணம் என்னன்னா நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஹோல்ட் பண்ணது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து பெரிய டிஸ்பிளேன்றதால கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ஹோல்ட் பண்ணதுக்கும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் மோட்டோட Edge Fusion வந்து இந்த டிசைன் வைஸ் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களோட ஒப்பீனியன் என்னட்டு மறக்காம கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே. மோட்டோட Edge Fusionல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 1.5K ரெசல்யூஷனோட குவாட் கர்வ்டு AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. குவாட் கர்வ் AMOLED டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4 எட்ஜஸும் வந்து உங்களுக்கு கர்வேச்சர் கொடுத்துருப்பாங்க. லைட்டா மேக்ஸிமம் இருக்காது, லைட்டா வந்து கர்வேச்சர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து விஷுவலா பார்க்கறதுக்கு ரொம்ப பிரீமியமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேம் மாட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. 120 FPS கொடுத்துருக்காங்க. 4500 IST பின்ஸும் HR10+ சப்போர்ட்டும் காரங்குலா 7i ப்ரொடக்ஷன் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 125,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து 1.5K ரெசல்யூஷனோட ஒரு குவாட் கர்வ் POLED பேனல் கிடையாது. பெஸ்டான பெஸ்ட்னே சொல்லலாம். iQOO Z10 பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே வைஸா வந்து சேம் தான். இதுலயும் வந்து 1.5K ரெசல்யூஷனோட குவாட் கர்வ் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. 120 HPயோட அதே 5000 nits IST பிக் பென்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HR10+ இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபோன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா பார்த்தீங்கன்னா மோட்டோட Edge Fusionோட iQOO Z10 பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்பிளேஸ் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனோட ப்ராசஸர். மோட்டோட Edge Fusionல ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து Dimensity ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க. Dimensity 7400 ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவு வந்து பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இதோட கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.5 GHz வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 4 GB தான் யூஸ் பண்றாங்க. இது TSMCோட ஒரு 4 nm ப்ராசஸர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா DDR4X RAM UFS 2.2 கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும். 20,000ல Dimensity 7400 பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு எல்லாத்துலயுமே கூட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா iQOO Z10. iQOO பொறுத்த வரைக்கும் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றதே பார்த்தீங்கன்னா மல்டிடாஸ்கிங் பர்பஸ்க்காகவும் கேமிங் பர்பஸ்க்காகவும் தான். இது மாதிரி கஸ்டமருக்காக தான் வந்து இவங்க வந்து மெயினா வந்து போனே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து கேமிங் ப்ளே பண்றவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும் iQOO பொறுத்த வரைக்கும். அந்த வகையில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து Dimensity ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க Z9ல. இந்த வாட்டி வந்து Snapdragon ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க. Snapdragonோட 7 ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான ப்ராசஸர் சொல்லலாம். மோர் எஃபிஷியன்ட்டா இருக்கும், மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும். நீங்க கேம் ஆடுறீங்க இல்ல மல்டிடாஸ்கிங் பர்பஸ்க்காக எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் பெட்டரா ஃபார்ம் பண்ணும் என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா DDR4X RAM UFS 2.2 தான் இந்த ஃபோன்ல கிடைக்கும். இந்த ரெண்டு ஃபோன்ல பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து iQOO Z10 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெட்டரா ஃபார்ம் பண்ணும் என்ன பொறுத்த வரைக்கும் கூட. Edge Fusionல உங்களுக்கு Android 15 வந்து லான்ச் பண்றாங்க. 3+4 years வரைக்கும் நீங்க செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் OS அப்டேட்டும் எதிர்பார்க்கலாம். அதே பார்த்தீங்கன்னா iQOO Z10 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது Android 15 லான்ச் பண்றாங்க. ஆனா வந்து 2 yearsக்கான OS அப்டேட்டும் 3 yearsக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த iQOO Z10ல கிடைக்கும். மோட்டோவோட ஒரு வருஷம் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இந்த iQOO Z10ல பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா.
கேமரா வைஸா பார்த்தீங்கன்னா மோட்டோட Edge ஃபியூஷன்ல பேக்ல வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் வந்து டூல் கேமரா செட்டப், இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட லிட்டியோட 700C சென்சார் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும் 13 மெகாபிக்சல் வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிளும் இதுல வந்து மேக்ரோ லென்ஸா கூட நீங்க பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது கேமரா பொறுத்த வரைக்கும் இது வந்து 3 விதமா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஆம்பியன்ட் சென்சார், ஃபிளிக்கர் ரிடக்ஷன், RGB. இது வந்து 3 விதமா பயன்படுத்தி நீங்க வந்து ஒரு பர்ஃபெக்ட்டான போட்டோகிராஃபி கண்டிப்பா பார்க்க முடியும். அதே பார்த்தீங்கன்னா இது வந்து 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா பார்க்கலாம். நீங்க 4K வீடியோ ரெக்கார்டிங் 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ல ரெண்டு கேமராலையும். அதே மாதிரி iQOO Z10 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. IMX ஓட 882 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது 2 மெகாபிக்சல் இருக்கும் டெப்த் கேமரா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். 32 மெகாபிக்சல் இருக்கும் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போனோட கேமரா பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மோட்டோட Edge ஃபியூஷனே வந்து ஒரு பெட்டரான போட்டோகிராஃபி கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா வந்து இந்த லாகிங் இஷ்யூ இருக்குன்னு சொல்றாங்க. கேமரா வந்து மாத்த சொல்ல, கேமரா வந்து கேப்சர் பண்ண சொல்ல வந்து மோட்டோ Edge ஃபியூஷன் கொஞ்சம் லேக் ஆக சொல்றாங்க. இந்த மாதிரி பக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி லேக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்டேட்ல வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்றாங்க. மோட்டோ பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் கூட கேமரா வைஸா பார்த்தீங்கன்னா மோட்டோட Edge ஃபியூஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆம்பியன்ட் சென்சாரும், ஃபிளிக்கர் ரிடக்ஷனும், RGB லைட்டும் அது அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு. ஆனால் iQOO Z10 பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைட் நீங்க எதிர்பார்க்க முடியாது. அதே பார்த்தீங்கன்னா பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா மோட்டோட Edge ஃபியூஷன்ல 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 68 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த போன்ல கிடைக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 90 வாட் கெப்பாசிட்டி சப்போர்ட் இந்த போன்ல கிடைக்கும் iQOO Z10ல. கட்டி பார்த்தீங்கன்னா இதுல வந்து சிலிக்கான் கார்பன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் கூட ரொம்ப லாங் லாஸ்டிங் பேட்டரி கண்டிப்பாக நீங்க பார்க்கலாம் இந்த போனை பொறுத்த வரைக்கும். மோட்டோட Edge ஃபியூஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து IP68 and 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கூட வந்து மில்ட்ரி கேட்ஸ் கொடுத்துருக்காங்க. IP68 and 69 ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தெரியும் நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நீங்க அண்டர் வாட்டர்ல கூட எதனா போன் வந்து தவறி வந்துச்சுன்னா நம்ம போன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் IP68 and 69 ரேட்டிங் பொறுத்த வரைக்கும். அதே வந்து மில்ட்ரி கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விதமான கிளைமேட் கண்டிஷன் கூட இந்த போன் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டேமேஜும் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் வந்து ஹாட் கண்டிஷன் ஆகட்டும், இல்ல கோல்ட் கண்டிஷன் ஆகட்டும், இல்ல ரெய்னி சீசன்ல ஆகட்டும், இந்த போன் மூலமா கிடைக்கும். அது டிராப் ரெசிஸ்டன்ட் கூட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் கூட மோட்டோட Edge ஃபியூஷன்ல இந்த ரேட்டிங் மூலமா அதே வந்து மிலிட்டரி கேட் செட் மூலமா. அதுக்கப்புறம் வந்து iQOO Z10ல மிலிட்டரி கேட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த டே வந்து மிலிட்டரி கேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். iQOO Z10ல கூட மிலிட்டரி கேட் கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து ஜஸ்ட் வந்து IP65 ரேட்டிங் தான். IP69 கிடையாது. ஃபிளாஷ் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். Edge பொறுத்த வரைக்கும் மோட்டோ Edge ஃபியூஷன்ல Wi-Fi 6 வெர்ஷன், Bluetooth 5.3 வெர்ஷன், ஆடியோ ஜாக்கும் கிடையாது. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. மெமரி கிளாஸ் ஆட்டும் இந்த போன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். டூயல் ஸ்பீக்கர் வித் Dolby Atmos சப்போர்ட் இந்த போன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். கேம் ஆர் சொல்ல உங்களுக்கு வந்து சவுண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சூப்பராக கொடுக்கும் மோட்டோட Edge ஃபியூஷன்ல. அதே iQOO Z10 பொறுத்த வரைக்கும் வந்து கேமிங் போன் ஆடுறதுனால நிறைய ஃபிஷ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க அந்த ஃபிஷ் Bluetooth 5.2 வெர்ஷன், Wi-Fi 6 வெர்ஷன் பாத்தீங்கன்னா வந்து இன்ஃப்ராரெட் கொடுத்திருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல் கொஷம். இதுல வந்து ஆடியோ ஜாக்கும் கொடுக்கல. பாத்தீங்கன்னா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஆனா மெமரி கிளாஸ் ஆட்டும் இந்த போன் வந்து கிடையாது. ஒரு மொக்கையான விஷயம் என்னன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர் கூட கொடுக்கல. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க சொல்லலாம். அது கூட பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக்கும் கொடுக்கல. இது கேமிங் மொபைல் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்க ஆடியோ ஜாக் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி தேவைப்படும். 10,000 பிரைஸ் செக்மெண்ட்ல வர போனே வந்து டூயல் ஸ்பீக்கர் கொடுக்குறப்போ நீங்க வந்து ஜஸ்ட் சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கீங்க. எதுக்காக? பேட்டரி பேக்கப் வந்து அதிகமாக கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்போவா? சரி, இந்த ரெண்டு ஃபோனில் வந்து எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த வந்து நீங்கள் வந்து கேம் பாருங்க, நீங்கள் வந்து பேட்டரி பேக்கப் வந்து அதிகமாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ iQOO Z10 வாங்கிக்கலாம். ஏன்னா பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டிஸ்பிளே வைஸும் சரி, ப்ராசஸும் சரி. நீங்கள் iQOO Z10 பொறுத்த வரைக்கும் கேமிங் ஆறீங்க இல்லை மல்டிடாஸ்கிங் பர்பஸ்க்காக எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ இந்த ஃபோன் வந்து வாங்கிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் ஸ்பீக்கர்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். அதே வந்து நான் வந்து எல்லா வகையிலும் பெஸ்ட்டாக இருக்கணும், பார்த்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், அப்புறம் டிஸ்பிளே வைஸும் பெஸ்ட்டாக இருக்கணும், ப்ராசஸ் வைஸாக ஓரளவுக்கு வந்து பெட்டராக இருக்கணும். எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு பேட்டரி பேக்கப் நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்போ மோட்டோ Edge ஃபியூஷன் வந்து வாங்கிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா வந்து IP68 ரேட்டிங் ஆகட்டும், அப்புறம் டூயல் ஸ்பீக்கர் ஆகட்டும், உங்களுக்கு வந்து Bluetooth 5.3 வெர்ஷன் பட்டிய கலப்புன்னு சொல்லலாம் மோட்டோ Edge ஃபியூஷனில். சாஃப்ட்வேர் அப்டேட் கூட iQOO Z10 பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க பிராண்ட் வைஸாக எது கன்சிடர் பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து பெரிய பேட்டரி, இந்தியாவிலே பெரிய பேட்டரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தவிர மிச்ச குறைங்க பற்றியெல்லாம் இவங்க பேசலை. iQOO Z10 Xக்கு பார்த்தீங்களா 13,500 ரூபாய். இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து DDR4X ரேம் வச்சுரும், UFS 3.1 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டூயல் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 25,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து DDR4X ரேம் வச்சுரும், UFS 2.2 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோனோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதாவது சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் முக்கியமான விஷயம் இல்லை. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுறேங்க. அதே மாதிரி மறக்காம கீழே கிளிக் பட்டன் அதுக்கும் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா இல்லை மறக்காம செக் பண்ணிக்கங்க. அடுத்து சந்திக்கிறேன். பை பை.